இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சசிகலா அவர்கள் புது கட்சி தொடங்கியிருக்கிறார். கட்சி பேர் அறிவிக்கல, கொடி அறிவிச்சிருக்கிறார். முக்குளத்தோர் வாக்குகள் வராது அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்ப இருந்தப்போ இப்ப தினகரன் அலையன்ஸ்குள்ள வந்துட்டாரு. இப்ப சசிகலா புது கட்சி தொடங்குறாரு. அப்போ அவர் அந்த வாக்குகளை பிரிப்பார். ஸோ ஏடிஎம்கேக்கு அஃபெக்ட் ஆகும். சசிகலாக்கு இப்ப என்ன பிளான்ல இதை பண்றாங்க? ஒரு முக்கியமான விஷயம், சசிகலா கட்சியை ஆரம்பித்திருக்கிறான்னு சொன்னீங்க. முக்கியமான விஷயம் இல்லை, அது ஒரு விஷயம், அவ்வளவுதான். முக்கியங்கிற அப்ஜெக்டை நான் நிராகரிப்பதில்லை. சசிகலாங்கிறவரே அரசியலுக்கு முக்கியத்துவம் மற்றவர், பொருட்படுத்தத்தக்கவரே கிடையாது. சசிகலாவை அப்ப திமுக இயக்கலைங்கிறதுக்கு நீங்க என்ன காரணம் சொல்றீங்க? நீங்க கட்சியை ஆரம்பிக்கணும், ஜெயலலிதாவின் தொண்டர்களை நான் ஒருங்கிணைப்பேன் அப்படி இப்படி எதையாவது நீங்க அள்ளி விட்டீங்கன்னா அது ஏன் எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னால செய்யும்? யாரை டார்கெட் பண்ணி பண்றீங்க? சசிகலா நீங்க பேசின உரையை துரோகிகளை அது இதுன்னு சொல்றாங்க. எல்லாம் எடப்பாடி ஒரு இடத்துல டிஎம்கே தாக்கி பேசினார். அப்புறம் டிஎம்கே பி டீமா இல்லாம என்னது? ஒருவேளை அவங்க டிஎம்கே ஏ டீமா கூட இருக்கு. நான் ஒன்று சொல்லுவா, சசிகலாவெல்லாம் ஒரு பெரிய லீடர் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க. அடுத்ததுக்கு போங்க. இப்போ பன்னீர்செல்வம் பத்தி பேசலாமா வேண்டாமா? இல்ல, ஓபிஎஸ் கொஞ்சம் பொருட்படுத்து. ஏன்னா 3 தடவை சிஎம் இருக்கார்ல. டிஎம்கே ஆட்சியினுடைய குறைகளை நியாயமா சுட்டி காட்டுவதற்கு கூட இங்க இருக்கிற மீடியாக்கள், காட்சி ஊடகங்கள் தயாராக. இந்த ஒரு 4.25 வருஷத்துல டிஎம்கே குறைகளை சுட்டிக்காட்டி விமர்சனத்தன்மையோட எத்தனை விவாதங்கள் காட்சி ஊடகங்கள் நடந்திருக்கு. டிஎம்கேக்கு தெளிவா தெரியும் தன்னுடைய அரசியல் எதிரிங்கிறது ஏடிஎம்கே. ஸோ ஏடிஎம்கே பலவீனப்படுத்தணும், ஏடிஎம்கே நிலை குலைந்து சின்னாபின்னமாகி இருக்கிறது அப்படிங்கிற தோற்றத்தை உருவாகும். இன்னைக்கு உண்மையிலேயே ஊடகங்கள் மூலமாக தமிழகத்தில் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருப்பது ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர், ஒரு உளவியல் போர் நடந்து கொண்டிருக்கிறது அதிமுகவுக்கு எதிராக. சசிகலா அவர்கள் புது கட்சி தொடங்கியிருக்கிறார். கட்சி பேர் அறிவிக்கல, கொடி அறிவிச்சிருக்கிறார். வழக்கம் போல இது அதே மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது. அதாவது தினகரன் வெளில இருந்ததால முக்குளத்தோர் வாக்குகள் வராது அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்ப இருந்தப்போ இப்ப தினகரன் அலையன்ஸ்குள்ள வந்துட்டாரு. இப்ப சசிகலா புது கட்சி தொடங்குறாரு. அப்போ அவர் அந்த வாக்குகளை பிரிப்பார். ஸோ ஏடிஎம்கேக்கு அஃபெக்ட் ஆகும். சசிகலாக்கு இப்ப என்ன பிளான்ல இதை பண்றாங்க? கேட்குறப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், சசிகலா கட்சியை ஆரம்பித்திருக்கிறான்னு சொன்னீங்க. அது முக்கியமான விஷயம் இல்லை, அது ஒரு விஷயம், அவ்வளவுதான். முக்கியங்கிற அப்ஜெக்டை நான் நிராகரிக்கிறேன். முதல்ல சசிகலாங்கிறவரே அரசியலுக்கு முக்கியத்துவம் மற்றவர், பொருட்படுத்தத்தக்கவரே கிடையாது. அப்புறம் அவர் ஆரம்பிக்கிற அந்த கட்சி அது மட்டும் என்ன பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க முடியும்? அது ஒரு விஷயம், அவ்வளவுதான். ஒரு காலம் தானே, அதான் நீங்களா சொல்லிட்டீங்களா, ஒரு காலம்ட்டீங்களா, தற்காலத்தில் இல்லைன்னு தான் சொல்லிட்டீங்களா, முற்காலத்தில், அவ்வளோதான் விஷயம். அது முடிஞ்சு போன கதை, ரைட். இப்போது முதல்ல அவங்க ஏன் இப்போ திடீர்னு ஆரம்பிக்கிறோம்? சசிகலா பெங்களூர் சென்ட்ரல் ஜெயிலேருந்து வெளியில் வந்ததுக்குலேருந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? அவர் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சா அது என்றைக்கோ செய்திருக்க முடியும். கரெக்டாக தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் ஏன் இப்படி ஒரு ட்ராமா? சரி, அந்த ட்ராமா தான் ஆரம்பிச்சிட்டிங்க, அதையாவது முழுமையாக செய்யலாம்ல. கட்சியினுடைய கொடியை காட்டுறீங்க, கட்சிக்கு பேரே வைக்கலை, பிள்ளை பேர் கோவிந்தன் வைக்கலைன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? இது என்னது? ஏன் சார் கட்சிக்கு பேரே இல்லை, அப்புறம் கட்சி ஆரம்பித்தார் சொல்லிட்டு மீடியாக்களே சொல்லிட்டு இருக்கீங்க, பேரே இல்லாத. ஆனால் எனக்கு தெரிய இந்தியாவில் பெயரற்ற கட்சி அப்படின்னா சசிகலா கட்சியை சொன்னாங்க. மற்ற எல்லாரும் முதல்ல பேரை சொல்லிடுவாங்க. இங்கே பேரை ரகசியமாக அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. கொடியை மட்டும் இப்படி அவங்க வர்றதுக்கு முதல்னா ஏதோ யோசிச்சு ஒரு தையக்காரர்கிட்ட கொடுத்து ஒரு கொடியை ரெடி பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். சரி, நீங்கள் கேட்டதை அடுத்து இப்போது டிடிவி தினகரன் வந்ததுனால அந்த குறிப்பிட்ட சமுதாயம் முக்குளத்தோர் ஓட்டெல்லாம் என்டிஏவுக்கு வந்தது அப்படின்னு ஒரு பார்வை இருந்தது. இப்போ சசிகலா வந்துட்டனால அது எல்லாம் டிஸ்பர்ஸ் ஆகி எங்கேயோ போய் விட்டதா, கடலில் கரைந்து விட்டதா அப்படின்னு உங்களுடைய கேள்வி. நல்ல கேள்வி, மகத்தான கேள்வி. பட் அதுக்கான பதில் சசிகலா அட்ரஸ் பண்ண பொதுக்கூட்டத்தில் இருந்த கூட்டமே பதில் அதுதான். சார், அவங்க போட்டிருந்த நாற்காலியில் ஒரு நாற்காலி ஆளே கிடையாது, ஒரு நாற்காலில் ஆட்கள் இல்லை. அது ஒரு 2000 பேர் 3000 பேருக்கு சேர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் 300 பேர் இருந்தால் ரொம்ப கஷ்டம். இதை ஒரு பொதுவான தொலைக்காட்சியான தந்தி டிவி அப்பட்டமாக காட்டுறான். பசும்பொன் எந்த சமூகத்தினர் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல
சசிகலாவுக்கு எந்த வரவேற்பும் இல்லை. அவருடைய பொதுக்கூட்டத்தில் கைதட்டுறதுக்கு ஆள் இல்லை. அத்தனை இருக்கைகளும் காலியாக இருந்தன அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? அவருடைய சமூகத்தினரே அவரை கைவிட்டு விட்டார்கள் என்று பொருள். இதுக்கு அந்த கூட்டமே சாட்சி. அதுக்கு மேல என்ன இருக்கு? இப்போ அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கு. சசிகலா திடீர்னு அந்த நாளை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? எல்லாரும் சொல்லலாம், உடனே ஜெயலலிதாவுக்கு 78வது பிறந்த நாள், அதனால அந்த டயத்தில் பண்ணாங்க. சரி, அதே நாள் போன வருஷம் 77வது பிறந்த நாள் இருக்கும், அதுக்கு முன்னால் 76வது பிறந்த நாள், எத்தனை பிறந்த நாள் வந்திருக்கும், ஏன் அப்போல்லாம் செய்யலை? எதனால இந்த பிறந்த நாளை திடீர்னு இப்படி சூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும்? அதுக்கு சில நாட்களுக்கு முன்னால் வரைக்கும் இந்த டேட்டே சொல்லாமல் விரைவில் ஒரு கட்சியை ஆரம்பிப்பார் என்று தெரிகிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், யூஆர் ஏ மீடியா பர்சன். திடீர்னு கன்ஃபார்ம்டாக அந்த நாளில் அவங்க திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அன்னைக்கு தான் எடப்பாடியார் 10,000 ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டார். இந்த ஏடிஎம்கே தரப்பில் என்டிஏ சைட்லேருந்து, அதிமுக கூட்டணி சைட்லேருந்து ஒரு மிக முக்கியமான தேர்தலில் கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை எடப்பாடியார் ப்ளே பண்ணுறப்போ டக்குன்னு மீடியாவை டைவர்ட் பண்ணுறதுக்கும் மக்களை டைவர்ட் பண்ணுறதுக்கும் இவர் உடனே அப்படி கட்சி அப்படின்னா என்ன? அதுக்காக அதனால தான் கட்சி பேரே சொல்லலை. அவங்க நோக்கமே கட்சி ஆரம்பிக்க ஒன்றுமே கிடையாது. ஆரம்பித்தா அவங்க மட்டும்தான் உறுப்பினராக இருப்பாங்க. பாவம், கட்சியை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஸோ ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ். இப்போ இந்த விதமான நாடகத்தை திமுக ஆதரவு ஊடகங்களே உருவாக்க முடியாது, ஒரு ட்ராமாவை. அப்போது சசிகலா, அது எங்கேருந்தோ ஒரு கட்டளை வரும், உடனே சசிகலா உருவாக்கினா உடனே காட்டி டக்குன்னு இந்த எடப்பாடி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் இருக்காது. சசிகலா கட்சி ஆரம்பித்து விட்டார் அப்படி இப்படின்னு. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி தான், இந்த கட்சிக்கு பேரே இல்லையா, அப்புறம் எப்படி இதை கட்சின்னு சொல்ல முடியும்? யாரும் கேட்க மாட்டாங்க, எந்த மீடியாவும் கேட்டிருக்க மாட்டாங்களே. பேரே இல்லாத ஒரு கட்சின்னு நம்ம சொல்லலாமான்னு ஒரு சுய விமர்சன பார்வையாவது ஒவ்வொரு மீடியா பர்சனுக்கும் இருக்கணும்ல. என்னன்னா ஒரு டைவர்ஷன். சசிகலா இப்போ நீங்கள் சொன்ன அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது சசிகலாவே இப்போ திமுக இயக்கலைங்கிறதுக்கு நீங்கள் என்ன காரணம் சொல்கிறீங்க? நாங்கள் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. நீங்கள் கட்சியை ஆரம்பிக்கணும், ஜெயலலிதாவின் தொண்டர்களை நான் ஒருங்கிணைப்பேன் அப்படி இப்படி எதையாவது நீங்கள் அள்ளி விட்டீங்கன்னா அது ஏன் எலெக்ஷனுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் செய்கிறீங்க? யாரை டார்கெட் பண்ணி பண்ணுறீங்க? உங்களுடைய சசிகலா நீங்கள் பேசின உரையை கேளுங்க. துரோகிகளை அது இதுன்னு சொல்கிறாங்க, எல்லாம் எடப்பாடி. ஒரு இடத்துல டிஎம்கே தாக்கி பேசினாரா? ஜெயலலிதா டிஎம்கே கடைசி வரைக்கும் தாக்கினார். கலைஞரை தீய சக்தின்னு சொன்னவங்க. எம்ஜிஆர் டிஎம்கே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காகவே அதிமுகவை ஆரம்பித்தார். ஏடிஎம்கேங்கிறதுடைய இன்னொரு பொருள் ஆன்டி டிஎம்கேங்கிறது. என்னைக்குமே ஏடிஎம்கேக்கும் டிஎம்கே கிடையாது, சமரசமே கிடையாது. அதுதான் ஏடிஎம்கே அடையாளம். நீங்கள் ஜெயலலிதாவின் தோழியாக இருந்து கொண்டு அதிமுகவில் இருக்கிற சிலரை டார்கெட் பண்ணுறீங்க, ஆனால் டிஎம்கே உங்க டார்கெட்டாகவே இல்லை. இப்போ நீங்களே ஒரு சந்தேகப்பட்டீங்க, என்ன டிடிவி தினகரன் மூலமாக முக்குலத்தூர் ஓட்டெல்லாம் என்டிஏவுக்கு வருங்கிறப்போ இவங்க திரும்ப பிரிச்சுருவாங்க போல இருக்கே அப்படின்னு. சரி, என்டிஏவுக்கு இல்லாட்டி அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடிய முக்குலத்தூர் ஓட்டெல்லாம் பிரிக்கிறதுக்காகத்தான் சசிகலா இந்த வேலையை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கே சந்தேகம் வருதுன்னா அது யாருக்கு அனுகூலமாக இருக்கும்? திமுக. அப்புறம் டிஎம்கே பி டீமா இல்லாமல் என்னது? ஒருவேளை அவங்க டிஎம்கே ஏ டீமா கூட இருக்கலாம். இந்த ஏ டீம் பி டீம் இந்த ரெண்டுல ஏ யாரு பி யாரு அப்படிங்கிறதுல சசிகலாவுக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு போட்டா போட்டி நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இதுல அந்த பேச்சு பத்தி நீங்க சொன்னீங்க, யார் டார்கெட் பண்ணி பேசியிருந்தாங்க. அதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எந்த அளவுக்கு போனாங்கன்னா, சென்னை சிறைக்கு என்ன மாத்திருந்தாங்கன்னா ஒருவேளை நான் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படி. அது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி மீதான ஒரு கொலைப்பலி மாதிரி அவங்க சுமத்திருந்தாங்கன்னு பார்க்குறோம். ஏன் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா? அதைத்தான் சொல்றேன், எடப்பாடியை ஏன் இப்போ டார்கெட் பண்ணணும்? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஏன் டார்கெட் பண்றாங்க? சரி, பெங்களூர்லேருந்து வெளியில் எத்தனை வருஷம் ஆச்சு? அதையே இன்னைக்கு சொல்லணும். தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் சொல்கிறாங்களா? அது ஏன்? அது ஒரு ஃபேக்ட்னு அவங்க நினச்சா வந்தப்பவே சொல்லியிருக்கலாமே. ஏன் அவங்க பெங்களூர்லேருந்து இங்கே வந்தப்போ ஒரு பெரிய நாடகம் நடத்தலையா? பெங்களூர்லேருந்து கிளம்பி சென்னை வர்றதுக்கு வரைக்கும் உங்களுக்கு 24 மணி நேரம் ஆன மாதிரி ஒரு தோற்றத்தை பாவம் கஷ்டப்பட்டு டிடிவி தினகரன் உருவாக்கலையா?
முக்குக்கு முக்கு, தெருவுக்கு தெரு, போகிற வழியெங்கும் அவருக்கு வரவேற்பு. தமிழகமே அவரை வரவேற்றது போன்ற ஒரு தோற்றத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கினாங்க. சரி, அந்த காலகட்டத்திலே சொல்லியிருக்க வேண்டியதானே. சென்னைக்கு வந்திருந்தால் அப்படின்னா வரத்தா இல்லை. அப்புறம் என்ன பேச்சு? பெங்களூரில் தானுங்க உள்ளே உட்காந்து வச்சுருந்தாங்க. பெங்களூர்லையாவது யோக்கியமாக இருந்தாங்களா? ஜெயிலில் இருக்கிறவங்க ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் அறம் பற்றி பேசலாமா? சரி, இந்த மாதிரி ஷாப்பிங் மாலுக்கு போனாங்கிற புகாரை யாரோ ஒரு ஆர்டினரி பர்சன் கொடுக்கலைங்க. அங்கே இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரூபா ஐபிஎஸ் அவங்க கொடுத்தாங்க. அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிஷன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் போடப்பட்டது. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆமாம் அவர்கள் போனார்கள்ங்கிறத சொல்லியிருக்கிறார். ஒருத்தரை சிறைக்கு அனுப்புவதே திருத்துறதுக்கு தான். அங்கேயும் போய் திருந்த மாட்டேன்னா இவர் என்ன தலைவர்? இவருக்கெல்லாம் தலைவராவதற்கு தகுதி உண்டா? மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால்தான் அவங்க சமூகத்தினர் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்திலேயே அவருக்கு ஒரு கூட்டமும் இல்லை. அவருக்கு கூட்டம் இல்லைங்கிறதுக்கு நான் வைக்கக்கூடிய ஆதாரம் தந்தி டிவியில் இருக்கக்கூடிய வீடியோ ஃபுட்டேஜ். எவிடன்ஸ் இல்லாமல் எதுவும் பேசலை. நான் ஒன்றே ஒன்று சொல்லவா, சசிகலாவெல்லாம் ஒரு பெரிய லீடர் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க. அடுத்ததுக்கு போங்க. இதுதாங்க தமிழ்நாட்டினுடைய அவலம். அதாவது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் 1% அளவு கூட ட்ரேசஸே இல்லாத, பொருட்படுத்தத்தக்கதாக இல்லவே இல்லாத நபர்களை எல்லாம் ஒரு ஆட்களாக நம்பிக்கிட்டு நம்ம பேசி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். நீங்களும் வேஸ்ட் பண்ணுவீங்க, நானும் பேசிக்கிட்டு இருப்பேன். பாருங்க, நானும் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ரியலைசேஷன் வரும். அண்ணாதிமுக அவ்வளவுதான், பீஸ் ஆயிடுச்சு, எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க, அப்படி இப்படி. இதுதான் மீடியாவோட பரப்புரை. இன்னைக்கு இருக்க காட்சி ஊடகங்கள் பெரும்பாலும் டிஎம்கே ஆதரவு மீடியாக்கள் அவங்க மூலமாக முன்வைக்கக்கூடியது. கொஞ்சம் யோசிச்சுப்பார். இவ்வளோ சொல்கிற மீடியாக்கள் கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. பழச டிஎம்கே அளவுக்கு வெர்டிகலாக ஸ்பிளிட்டான கட்சி ஏதாவது உண்டா? எம்ஜிஆர் ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். ஏடிஎம்கேங்கிற கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஏடிஎம்கே 7 முறை ஆட்சியை பிடித்தது. அதனுடைய பொருள் என்ன? 7 முறை திமுக ஆட்சியை பிடிக்கிற வாய்ப்பை இழந்தது. அதே போல் மதிமுக ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தனியாக செயல்படுகிறது. இந்த 2 கட்சி டிஎம்கேயோட இணையலை. மதிமுக கட்சியை 93 வைகோ ஆரம்பித்தப்போ 19 மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு பின்னால் போனார். யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி எந்த மீடியாவது பேசியிருக்கா? ஏடிஎம்கேனால டிஎம்கே பாதிக்கப்பட்ட அளவுக்கு வேற எந்த கட்சியும் எதனாலையும் பாதிக்கப்பட்டதில்லை. 7 முறை ஆட்சி இழந்திருக்கிறது. ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி தொடங்கினதுனால, ஒரு கட்சி உதயமானதுனால. அப்படின்னா இந்த கட்சி உடஞ்சு அதிகமாக பாதிக்கப்பட்டது டிஎம்கே. என்னைக்காது ஏடிஎம்கேயும் எம்டிஎம்கே ஏதோ ஒரு காலத்தில் டிஎம்கேயோட இணையுமா? டிஎம்கே பழைய பலத்தை பெறுமா? யாராவது எப்போவாது எந்த சந்தர்ப்பத்தில் மீடியா பர்சன்ஸ் பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஆனால் கிரவுண்டில் சேர் மட்டும் உட்காந்துட்டு இருக்கும். சேரில் உட்கார்றதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த சசிகலா ஒரு பெரிய கட்சி ஆரம்பிச்சுட்டார். அவர் அப்படியே அதிமுகவுக்கு எதிராக ஒரு புயலை கிளம்பி விட்டார்னு ஒன்று ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ், அவர் புலம்பினது தவிர்த்து வேற எதுவும் செஞ்சதில்லை. பாவம், அவர்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். இதே போல காலக்கெடு விதித்த செங்கோட்டையன், ரிஷிகேஷுக்கு போறேன்னு சொல்லிவிட்டு டெல்லிக்கு போனேன், அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன்னு அள்ளி விட்டுட்டு இருந்த செங்கோட்டையன் கடைசியில் வேற வழியே இல்லாமல் தாவேக்கால அடைக்கலமாகி விட்டார். இவர்களெல்லாம் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். இவங்கெல்லாம் அப்படியே ஏடிஎம்கே அப்படி பீஸாக ஆக்கிடுவாங்க. ஏதாவது அர்த்தம் பொறுத்த இருக்கா? இது கம்ப்ளீட் மீடியாவுடைய டிசைன். ஏன் மீடியாக்கள் இப்படி செய்யுது? ஏன்னா மீடியாக்கள், பெரும்பாலான மீடியாக்கள் எல்லாம் டிஎம்கே ஆதரவு ஊடகங்கள். டிஎம்கேக்கு தெளிவாக தெரியும் தன்னுடைய அரசியல் எதிரிங்கிறது ஏடிஎம்கே. ஸோ ஏடிஎம்கே பலவீனப்படுத்தணும், ஏடிஎம்கே நிலை குலைந்து சின்னாபின்னமாகி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். இன்னைக்கு உண்மையிலேயே ஊடகங்கள் மூலமாக தமிழகத்தில் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருப்பது ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர், ஒரு உளவியல் போர் நடந்து கொண்டிருக்கிறது அதிமுகவுக்கு எதிராக. ஆனால் மக்கள் தெளிவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுலலாம் ரொம்ப இப்போ நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2021 தேர்தலில் டிடிவி தினகரன் கிடையாது. அந்த இதில் சசிகலா வெளியில் தான் இருக்காங்க. நீங்கள் அதனால அந்த குறிப்பிட்ட சமூகத்தை ஓட்டு போச்சு வந்தது ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இந்த சிச்சுவேஷன்லேயே 2021 நீங்கள் பார்த்தீங்கன்னா 66 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிக்குது.
66 சீட்டுங்கிறது சாதாரணமா? 2006 ஜெயலலிதா தலைமையில் அதிமுக வென்றதே 61 சீட்டு. ஜெயலலிதா தலைமையில் 2006 ஜெயிச்சதை காட்டிலும் 2021 எடப்பாடி தலைமையில் அதிமுக கூடுதலாக 5 தொகுதிகளை வென்றது. அப்புறம் ஏடிஎம்கே நிலை குலைந்தது, அவ்வளோதான், தோற்றதுன்னா இங்கே என்னன்னா தோல்விங்கிறத ஆட்சியை பிடிக்காமல் விட்டதுங்கிற ஒரு பொருளே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துன்னா எத்தனை தடவை டிஎம்கே மன்னக்கவி இருக்கு? இல்லை, ஸ்டாலின் கூட ரீசெண்டாக சொல்லும்போது 10 தோல்வி பழனிசாமின்னு தான் சொல்கிறாரு. அது சொல்லட்டும். அதே போல் இதே வார்த்தையை கலைஞருக்கு யூஸ் பண்ணா, எம்ஜிஆர் தொடர்ச்சி அவர் இருந்த காலம் முழுக்க ஒரு தடவை கூட கலைஞர் ஜெயிச்சதே இல்லையே. அப்போ நடந்த தேர்தல் எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்து இதே போல சொன்னா ஒரு தடவை ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய உச்சியில் கலைஞர், தோல்வியுடைய உச்சியில் நண்பர் ராமச்சந்திரன் அவர்கள் திரும்பவும் வந்து வென்று விட்டால் அப்போது இந்த ஆட்சியவே நான் அவருக்கு தந்து விடுகிறேன், அதுவரை நான் ஆட்சி செய்கிறேனே அப்படிலாம் கெஞ்சலையா? என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாய் மிதப்பேன் அப்படின்னு கதறலையா? இப்போ எம்ஜிஆர் காலத்தில் தொடர்ச்சியாக இவர்கள் அடைந்த தோல்விக்கு என்ன பெயர்? இப்போ இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து இது 11 தோல்வி கருணாநிதி, 8 தோல்வி கருணாநிதி, இப்படியா பேர் வைக்க முடியாதா? என்ன காரணம்? இப்போ அது மட்டும் வருது, இது மட்டும் ஏன் வரல அப்படின்னா இதை பார்க்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் கிடையாது. 5 வருஷமாக டிஎம்கே ஆட்சி செய்கிறது. டிஎம்கே ஆட்சியினுடைய குறைகளை நியாயமாக சுட்டி காட்டுவதற்கு கூட இங்கே இருக்கிற மீடியாக்கள், காட்சி ஊடகங்கள் தயாராக இல்லை. இந்த ஒரு 4.25 வருஷத்தில் டிஎம்கேடைய குறைகளை சுட்டிக்காட்டி விமர்சனத்தன்மையோட எத்தனை விவாதங்கள் காட்சி ஊடகங்கள் நடந்திருக்கு. அதே நேரத்தில் எடப்பாடியார் ஆட்சி பண்ணுறப்போ ஒவ்வொரு நாளும் அந்த ஆட்சியை பற்றி தான் விவாதம். மொத்த மீடியாக்களும் முழுமையாக டிஎம்கே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய மீடியாக்களாக இருக்கிறப்போ இந்த விதமான நேரேட்டிவ் தான் செட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நேரேட்டிவ்க்கெலாம் பெரிய ஒரு லைஃப்லாம் கிடையாது. இப்போ இந்த தடவை ஒருவேளை எடப்பாடியார் ஜெயிச்சு ஆட்சி கொண்டாருவீங்க, இந்த நேரேட்டிவ் அத்தனை ஜீரோவுக்கு வந்துடும். அப்போது டிஎம்கேவுடைய அந்த ஈகோ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் புதுசாக யோசிப்பாங்க, ரூம் போட்டு அடுத்தது என்ன நேரேட்டிவ், இப்படியே போயிட்டே இருக்க வேண்டிய நேரேட்டிவ் செட் பண்ணிட்டே போயிட்டு இருக்க வேண்டியது. நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி.